வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோவில் நம்ம மோஸ்டிக்கு எப்படி வீட்டில் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மோஸ்டிக்கில் எப்படி செடிகளை வந்து க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்டிக்கை பொறுத்தவரை ஏகப்பட்ட டைப் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க. ஸோ இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக வந்து செஞ்சு அதில் செடிகளை நல்லாவே க்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மோஸ்டிக் எல்லாமே நான் அந்த மெத்தடில் தான் க்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே செடிகளில் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் கிளைம்ப் ஆகி நல்லாவே க்ரோத் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்பவும் பெருசாகவும் தேவையில்லை, ரொம்பவும் சின்னதாகவும் தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டோர் பிளான்ட்டாகவும் க்ரோ பண்ணலாம், அவுட்டோராகவும் நம்ம க்ரோ பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளான்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பீட்டில் வைனுங்க, வெத்தலைங்க. இந்த வெத்தலை வந்து நம்ம 2 மோஸ்டிக்கில் க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் கிளைம்பர்ஸ். இது 2 பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டுங்க. பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் வளருது. கம்பேர் பண்ணும்போது பீட்டில் வைன் வெத்தலை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே க்ரோ ஆகும். ஸோ பார்த்தாலே தெரியும். ஆனால் வந்து இந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து நம்ம கண்ணாலே பார்க்கலாங்க. ஸோ இதுதாங்க பாருங்கள், ஹைட்டு பாருங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சின்னதாகவும் நம்ம மோஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாகவும் நம்ம மோஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படக்கூடிய ஹைட்டில் நம்ம மோஸ்டிக்கை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ பிளான்ட்டுமே நல்லா க்ரோ ஆகக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மோஸ்டிக்கு எப்படி வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து நான் டேபிளில் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன தேவைப்படக்கூடிய மெட்டீரியல். ஃபஸ்ட்டு என்ன காட்டுறேன்னு பாருங்கள். நம்ம பார்ட் செலெக்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஸ்மால் பார்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் டேக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு எசென்ஷியலான ஒரு மெட்டீரியலுங்க. இது இல்லைனா கண்டிப்பாக கிளைம்பர்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த மோஸ்டிக்கில் வந்து அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை கட் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நான் கொக்கோ பீட் எடுத்திருக்கேன். இந்த கொக்கோ பீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்குமா எடுத்திருக்கேன். 2 hours or 1 hours வந்து கண்டிப்பாக சோக் பண்ணி தான் நம்ம இந்த மோஸ்டிக்கில் வந்து அப்ளை பண்ணோம். நம்ம ஆல்டர்னேட்டிவாக கொக்கோ பீட்டுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாக்னோ மாஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேர்மி கம்போஸ்ட்டுங்க. நம்ம வேர்மி கம்போஸ்ட் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வேர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். கடைசியாக பார்க்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நெட்டுங்க, வலைங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான வலை. லைக் நம்ம வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் கூண்டடிப்போம்ல அந்த மாதிரி அந்த நெட்டுங்க. ஸோ இது வந்து க்ரீன் கலர் இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பிளாக் கலர். இது 2 தான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து பாட் வந்து ரொம்ப சின்ன பாட்னால நம்ம வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம நீளமாக எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நான் சைஸ் எவ்வளோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
ஸோ நான் ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸு. ஸோ பாட் சைஸோட கொஞ்சம் பெருசாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பாட்டு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாட்டே கீழே விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த நெட்டை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ அந்த நெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைட்டாக வந்து ஒரு சி ஷேப்பில் இருக்கும். ஒரு மாதிரி கப்பு, அதாவது ரவுண்டில் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃபில்லிங்ஸை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்குள்ளே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாகவே இருக்குது. ஸோ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த கொக்கோபீட்டை வச்சு நம்ம அந்த நெட்டில் வந்து நிரப்பிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொக்கோபீட் எடுத்துப்போம். இந்த கொக்கோபீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டிலேயே வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சமையலுக்கான யூஸ் பண்ணக்கூடிய தேங்காயிலேருந்து அந்த கொக்கோபீட்டை எடுத்து ட்ரை பண்ணி அதை வந்து சோக் பண்ணி நான் வந்து இந்த மோஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கொக்கோபீட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயர் நெட்டுக்குள்ளே நல்லாவே நம்ம அமுக்கணும். ஸோ நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நல்லா வச்சுட்டு 2 கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அமுங்கிடும். ஸோ நம்ம வந்து போட நிறையா ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம முடிக்கும் போது தேவையான எக்ஸஸாக இல்லாத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த லேயர் முடிச்சிருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேர்மி கம்போஸ்ட், கொஞ்சமாக வேர்மி கம்போஸ்ட் சென்டரில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ வேர்மி கம்போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொக்கோபீட்டை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டேஜு. ஸோ இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லாவே நிற்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு டைட்டாக முடியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒயரெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து காம்பேக்டாக டைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ரிஜிட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்துடுச்சு. நம்ம அந்த டேக் எடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேக் போடுறோம் பாருங்கள். ஒரு எண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேக் போட்டுருங்க. ஸோ ஒரு எண்டில் இருக்க போடக்கூடிய டேக் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வரக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம கீழ்ப்பக்கம் வந்து தேவையில்லை. மேல் பக்கம் மட்டும் அது போடுற மாதிரி மேல் பக்கம் போட்டாச்சு. கீழ்ப்பக்கம் அப்படியே விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற டேக் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்து டைட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. டைட் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மோஸ்டிக் மாதிரியே ஆயிரும். ஸோ நல்லா டைட் பண்ணுங்கள். அந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மோஸ்டிக் செய்யறதுக்கு. ஸோ டேக் மறக்காமல் வாங்கிடுங்க. அப்புறம் ஒயர் நம்ம கட்டுக்கம்பி வச்சு கட்டலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து எஃபெக்டாக இருக்காது. ஸோ இது பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா டைட்டாகவே நம்ம டைட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த மோஸ்டிக்கில் அந்த டேகை வந்து போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் மோஸ்டிக் எப்படி இருக்குன்னு. இந்த டேகை பொறுத்த வரைக்கும் நம்ம மேல் பக்கம் வந்து டேக் கொடுத்துருக்கோம், கீழ் பக்கம் டேக் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் 6 டேக் வந்து சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பாருங்கள் மோஸ்டிக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது. ஒரு காம்பேக்டாக என்ன பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கீழே கொட்டாமல் கரெக்டாக டைட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பாட் மிக்ஸுக்கு தேவையான மண் எடுத்துப்போம். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான நம்ம மண் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு இப்போது நம்ம சாயிலை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கார்டன் சாயில் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கொக்கோபீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3மே மிக்சராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்பவே வெயிட் இருக்காது, ஒரு மீடியம் வெயிட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக பேலன்ஸாக அந்த பாட்டு வந்து கீழே விழுவாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ வந்து செடியை வச்சிட வேணாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு ஆடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா
லைட்டாக ஒரே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கல் வச்சு விட்ருங்க, சின்ன கல். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம சாயிலில் போட்டு நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளான்ட் செலெக்ஷன் பண்ண போகிறோம். நான் என்ன பிளான்ட் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்டில் வைனுங்க, வெத்தலைங்க. ஸோ அந்த வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி எடுக்கணும்னா நல்லா கொழுந்து வெத்தலையை எடுத்துக்கலாம். ஸோ கட்டிங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் பாருங்கள், கீழே அதை நல்லா வந்து ஒரு 45 டிகிரி கட் பண்ணியிருக்கணும். இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ராட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொக்கோ பிட்டு வந்து எதுலையாச்சும் வந்து கேப் ஃபில் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த கேப்பை வந்து அந்த ராடை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஃபில் ஆயிரும். இப்போ நம்ம செடியை நடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டு அதுக்கப்புறமா செடியை வந்து உள்ளார நல்லா வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா அந்த செடியை வந்து க்ளைன் பண்ணுற அந்த டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப வந்து டைட்டாக நம்ம போடக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாகவும் டைட்டாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து செடி வந்து நல்லா வந்து ஸ்பைரல் ஆகி நல்லா க்ரோ ஆகும். ஸோ நம்ம ஒரு டேக் மேலே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது டேக் கொடுத்துருவோம். ஸோ 2 டேக் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம அந்த டேக்கில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டரிங் பண்ணிடலாம். வாட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தடவை நம்ம இந்த மாதிரி மோஸ்டிக் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் வாட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 வீக்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்டிக்கை மட்டும் ஃபுல்லாக நனைச்சி விட்டிங்கனாலே போதுமானது. ஸோ பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகும். வீக்லி வந்து 3 days ஒன்ஸ் வந்து நம்ம பாட்டுக்கு வாட்டரிங் பண்ணால் போதுமானது. ஸோ பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு நல்லா வாட்டரிங் கொடுத்துடணும். ஸோ பிளான்ட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் இன்டோராகவும் க்ரோ பண்ணலாம், அவுட்டோராகவும் க்ரோ பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு சின்னதாக ஒரு மாஸ்டிக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட காட்டக்கூடிய மாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாஸ்டிக். இந்த பிளான்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கும். ஸோ இது என்ன காரணம், என்ன ரீசன் எல்லாமே பார்ப்போம். பார்த்திங்கன்னா அதே மெத்தட்லாம் க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். பிளான்ட்டை நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் கேட்பீங்க. ஸோ அதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா மேலே நோக்கி வளருது, அதுக்கப்புறமா கீழ் நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ட்ரெயின் பண்ணோம். ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் அதோட ஏரியல் ரூட்ஸ் பாருங்கள், அந்த மோஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கொக்கோ பீட்டுக்குள்ளார போயிட்டு நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணி நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ பிளான்ட்டோட ஹெல்த்து பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லாவே ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிட் லெஸ்ஸு, மோஸ்டிக்கோட வெயிட்டாக இருந்தாலும் சரி, பாட்டோட வெயிட்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வைக்க முடியலன்னா நம்ம வீட்டில் வெளியிலையும் வச்சுக்கலாம். ஸோ இதாங்க இதோட ரொம்ப முக்கியமான பெனிஃபிட். வேறு என்ன விதமான பிளான்ஸ் வந்து நம்ம இந்த மோஸ்டிக்கில் க்ரோ பண்ணலான்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க நம்ம மணி பிளான்ட்டு, அதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பீட்டில் வைன், ஸோ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கண்டிப்பாக வந்து க்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புரோக்கன் ஆர்ட், ரொம்ப ரேரான வெரைட்டிஸ், ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ், அதுவும் நம்ம இதில் க்ரோ பண்ணலாம், நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன பண்ணணுங்கிறது. ஸோ பெருசாக ஆகிறதுக்கு இன்னும் வந்து நிறைய டைம் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு சைக்கிள் மேலே போய்ட்டு ரீச் ஆகிட்டு திரும்பியும் வந்து பெண்ட் பண்ணி கீழே விடும் போது கீழே வந்து கிரவுண்டு தொடுங்க. அந்த சைக்கிள் வந்து ஒரு 2 சைக்கிள் 3 சைக்கிள் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே பஞ்சாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா புஷ்ஷியாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வளரும். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து எப்போ வந்து பாட் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு உடனே வைக்கக்கூடாது. ஒரு 3 days வந்து ஒரு வெயில் இல்லாத ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம இன்டோருக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இல்லைனா அவுட்டோரில்
இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.